பிரித்தானியாவின் லண்டனில் விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்திய உணவகம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது சோதனைகளுக்கு சென்ற குடிவரவு அதிகாரிகள் மீது உணவக உரிமையாளர் வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. லண்டனின் வில்ஸ்டன் பகுதியில் உள்ள ரெக்காண்டோ கிங்ஸ் என்ற பிரபல பிரேசிலிய உணவகத்தின் மதுபான உரிமத்தை முழுமையாக ரத்து செய்ய பிரித்தானிய உள்துறை அமைச்சு தற்பொழுது அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த உணவகத்தில் விசா இல்லாத இருவர் சட்டவிரோதமாக பணிபுரிவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் குடிவரவு அமுலாக்கல் பிரிவினர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இங்கு அதிரடி சோதனையை நடத்தியிருந்தனர். இதன்போது உணவகத்தின் உரிமையாளரான மில்சன் ராமோஸ் சில்வா என்பவர் சோதனைக்கு வந்த அதிகாரிகளிடம் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதோடு வன்முறையிலும் ஈடுபட்டுள்ளார். இந்த சட்டவிரோத செயலுக்காக உணவகத்திற்கு 40,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்ட போதிலும் இந்த அபராத தொகை இதுவரையில் செலுத்தப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமன்றி தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த உணவகத்தின் உரிமத்தை தனது மனைவியின் பெயருக்கு மாற்றவும் அவர் தந்திரமாக முயன்றுள்ளார். இதேவேளை இந்த உணவகத்திற்கு எதிராக கடந்த 2 வருடங்களாக பொதுமக்களிடமிருந்து அடுக்கடுக்கான முறைப்பாடுகள் வந்துள்ளதாக லண்டன் மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. நள்ளிரவை தாண்டியும் உரத்த சத்தத்துடன் இசை ஒளிபரப்பப்படுவது, போதைப்பொருள் விற்பனை, கத்திக்குத்து மிரட்டல்கள் மற்றும் நபர் ஒருவரின் தலையில் மதுபான போத்தலால் தாக்கப்பட்ட வன்முறை சம்பவங்கள் என பல சமூக விரோத செயல்கள் இந்த உணவகத்தில் அரங்கேறியுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் இந்த உணவகத்தின் மதுபான உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என காவல்துறையினரும் உள்துறை அமைச்சும் உறுதியாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான இறுதி முடிவு எதிர்வரும் ஜூன் மாதம் பிரெண்ட் மாநகர சபையினால் எடுக்கப்பட உள்ளது.